பாரதியினுடைய புரட்சிகரமான பாடல்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நுனிப்புல் மெஞ்சிட்டு போயிடுவீங்க. அந்த புரட்சிக்கு அடியில் கனல் மாதிரி கனன்று கொண்டே இருக்கக்கூடிய அன்பின் மிகுதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போ தான் சொல்வார், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவில் தீயிருப்பதை புவியில் கண்டோமே. பகை நடுவினில் யார் இருக்காங்கன்னா அன்புருவான நம்ம காளி உட்காந்துருக்கான்னு உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்பார். பார்வைகளை மாற்றி கொடுத்தவங்க இவங்கெல்லாம். அப்ரோச் எப்படி பார்க்கணுங்கிற விதத்தையே மாற்றி கொடுத்தவங்க, விளக்கங்களை மாற்றி கொடுத்தவங்க, உங்களுடைய விரிவுரைகளை எல்லாம் மாற்றி கொடுத்தவர்கள். ரொம்ப கடினமான பாதை அன்பின் பாதை. நடக்க முடியாத பாதைன்னு சொல்லல, ரொம்ப கடினமான பாதையாக இருக்கும். கல் இருக்கும், முள் இருக்கும், காலில் குத்தக்கூடிய எல்லாமே இருக்கும். பல நாட்களில் பாதம் பதித்து நடக்க முடியாமல் இருக்கும், கால்கள் நோவெடுக்கும், ரத்தம் கசியும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா பாதைகள் அப்படிங்கிறது நான் வாழ்க்கை பாதையை சொல்கிறேன். கல்வி கிடைச்சிருக்கா, வாழ்க்கை பாதை இன்னும் செப்பனிடப்பட்டிருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைச்சிருக்கா, இன்னும் செப்பனிடப்பட்டிருக்கு. 60 வயது தான் உங்களோட நபருடைய ஒரு பெண்ணினுடைய மேக்சிமம் ஏஜ்ன்னு சொல்லக்கூடியது இப்போ 75ஆக மாறி இருக்கா. யாரோ உங்களுக்காகவும் எனக்காகவும் மருந்துகள் தயாரித்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாம் அன்பின் மிகுதி தான். இந்த அன்பை வெளிக்காட்டுறதுக்கு தான் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒரு லூயி பாஸ்டருடைய அன்பின் மிகுதியை வெறிநாய் கடிக்கு மருந்தாக நீங்கள் பார்க்க முடியும். ஒரு அன்னை தெரசாவின் அன்பின் மிகுதியை அது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் போய் நின்னதனுடையதாக பார்க்க முடியும். நீங்கள் கேட்கலாம், அவர்கள் எல்லாம் மகாத்மார்கள். ஒரு டெய்லி பேஸில் வாழக்கூடிய எனக்கு, அன்றாடம் வாழக்கூடிய எனக்கு இந்த அன்பு கட்டுப்படியாகுமா? கட்டுப்படியாகும். ஆனால் நம்ம கண்ணு பார்க்க உடனடியாக இதற்கு தீர்வு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நீங்கள் போடக்கூடிய விதை நாளை முளைக்கக்கூடிய ஒரு காளான் அல்ல, இல்லை யாருமே விதை தூமால் முளைத்த முள்ளல், ஒரு புல்லல்ல. இந்த விதை ரொம்ப ஆழமாக ஓட வேண்டியது. இந்த விதையை போட்டு மூடினதுக்கப்புறம் 10 நாள் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாலும் மண்ணில் ஒரு சின்ன கீரல் கூட வராது. அந்த கீரல் விரிவாக அடையாது. அதற்கிடையிலேருந்து ஒரு பச்சை புல்நுனி கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இது காலம் காலமாக இறைவனும் இயற்கையும் கைகோத்து கொண்டு போடக்கூடிய ஒரு விதை. இந்த விதை முளைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் அண்ணலை பற்றி பேசுகிறோம், அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இப்போ கூட பூரணமாக புரிந்தது அல்ல. இப்போ கூட இது முழுமையான புரிதல் அல்ல. இன்னும் போகும். சீன பெருஞ்சுவர் மேலே ஏறி நிற்கும் பொழுது அது கோணையாக இருக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமா. இங்கே கல் பேந்திருக்கு, அங்கே கல் பேந்திருக்கு, குறுக்கு நெடுக்குமாக இந்த சுவர் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு சேட்டலைட்டினுடைய ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது சீன பெருஞ்சுவர் நேராக தெரியுமா. மிகப்பெரிய மகாத்மாக்களும் பெருந்தலைவர்களும் இந்த சுவர் மாதிரி தான். அவர்களுக்கு மிக அருகில் நின்று, அவங்க பக்கத்தில் நின்று, அவங்களோட தோளொட்டி நிற்கும்போது அவங்களுடைய பெருமையும் அவர்களுடைய மகாத்மியமும் அவர்களுடைய தீர்க்க தரிசனமும் நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் போகிறது இயற்கையினுடைய ஒரு சாபம்தான். இன்னும் 200 ஆண்டுகள் கழித்து இப்படிப்பட்ட ஒரு நபர் பிரபஞ்சத்தில் காலை ஊன்றி நடந்தார் அப்படிங்கிறதே நம்ப முடியாத அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து அண்ணலினுடைய எல்லா பெருமைகளும் நிற்கும் பொழுது நம்ம ஒன்று நம்புவோம். அகிம்சையை கூறி வந்த எல்லார்களும் இம்சை இருக்கிறதுன்னு சுட்டி காமிச்சாங்க. அகிம்சையை சொல்லி வந்த புத்தனாகட்டும், இயேசு ஆகட்டும், காந்தி ஆகட்டும், அத்தனை பேரும் இம்சை உள்ளது என்று சொன்னார்கள். தீயது கூட உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தீயது மட்டுமே இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலை. அதனால தான் பாரதி கூட சொல்லுவாங்க, நல்லது தீயது யாமறியோம் அன்னை. எனக்கு நல்லது எதுன்னு தீயது எதுன்னு தெரியல. இங்கிருந்து பார்த்தா நல்லதாக தோன்றதெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் போனால் தீயதாக தோணுது. இங்கிருந்து பார்த்து சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள்லாம் பக்கத்தில் போனால் தோல் சேர்த்து கொள்ளக்கூடிய தோழமை மாதிரி தோணுது. எனக்கு இது தெரியாது, இதற்குத்தான் சன்மதி பகவான், இதற்குத்தான் நல்ல புத்தி கொடு ஆண்டவா. அவ்வளோ சுலபம் அல்ல அன்பு, அவ்வளோ கைவசம் வாய்க்கப்படுவதல்ல அன்பு. குழந்தைங்க கிட்ட நம்மளால் அன்பு காமிக்க முடியும். ஆனால் இந்த தலைமுறைக்கு அன்பு காண்பிக்கிறதுனா கொஞ்சம் மறந்து போச்சு. கையில் இருக்கக்கூடிய எதையோ ஒன்று காமிச்சிட்டு அன்புன்னு சொல்லிட்டு இருக்குமே தவிர காண்பித்தது இல்லாமல் அன்பு அல்ல. 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்க வேண்டிய வீட்டில் என் குழந்தைகிட்ட நான் எவ்வளோ அன்பு காமிக்கிறேன் தெரியுமா அப்படின்னா உங்களை தனியாக கூப்பிட்டு உங்கள் காதர்கள் நான் சொல்ல வேண்டியது, காண்பித்தது அன்பா செல்லமானு ஒரே ஒரு தடவை சொல்லி பாருங்க அப்படின்னு. செல்லங்களை தான் பெரும்பாலும் அன்பு அப்படின்னு சொல்கிறோம். செல்ல பிராணியை வளர்க்குறதுக்கும் நம்ம குழந்தையை வளர்க்குறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன 4 காலும் 1 வாலும் அந்த பக்கம் இருக்குது, அது இல்லை இந்த பக்கம், அவ்வளவே தான். ஆனாலும் மறக்காமல் யாராவது வந்தால் வந்து நின்று பாடி காமிக்கணும், வந்து நின்று ஆடி காமிக்கணும். ஒரு செல்ல பிராணி என்னெல்லாம் செய்து காமிக்கணுமோ அதெல்லாம் இந்த செல்ல குழந்தைகளும் செய்து காண்பிக்க வேண்டும். ஆனால் பிராணிகளுக்கு செல்லத்துக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியறதுனால அத்துமீறாமல் இருக்காங்க. அன்பு கண்டிக்கும், அன்பு பயப்படாது, அன்பு தெளிவானது. அன்பை கொடுக்கும்போது சில சமயம் தட்டி கொடுப்பது ஓங்கி அரைந்ததாக கூட சில சமயங்களில் மாறும். ஆனால் அன்பு ஒரு நாளும் அச்சப்பட்டதில்லை. அன்பு ஓடி வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டதில்லை. அதற்கு பதிலாக அன்பு சில லஞ்சங்களை கொடுத்து அந்த காரியத்தை சாதித்ததில்லை. குழந்தைகிட்ட முரட்டுத்தனமாக காலையில் நடந்து மதியம் வரும்பொழுது ஒரு பெரிய பொட்டலந்தரிய மிட்டாய்களை வாங்கி கொண்டு வருவதற்கு பெயர் அன்பு அல்ல.
கண்டித்தது சத்தியமாக இருக்குமே ஆனால், கண்டிக்க வேண்டிய காரணம் சத்தியமாக இருக்குமே ஆனால், கண்டிப்பாக அந்த குழந்தைய வீடு கண்டிச்சா மட்டும்தான் வீதி கண்டிக்காமல் இருக்கும். வீடு கண்டிக்கலைன்னா வீதி கண்டிப்பாக கண்டிக்கும். இது புரிந்த தாய் தகப்பன் கொஞ்சம் கூட அன்பை கொஞ்சம் முரட்டுத்தனமாக இறுக்கி பிடிப்பாங்க. நாங்கள் அதுதான் எப்பொழுதும் ஆங்கிலத்தில் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம். என்ன அப்படின்னா, க்ரூயல் டு பி கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவருடைய கண்டிப்பும் கருணையும் அவருடைய வாத்சல்யமும் கண்டிப்பாக அவருடைய கத்திக்கு கிடையாது. அவருடைய விரல்களுக்கு உண்டு, அவருடைய மனதுக்கு உண்டு. உங்களை நோயிலேருந்து குணப்படுத்தணும் அப்படின்னா அறுவை சிகிச்சை ஒன்றுதான், ஒரே மாத்திரம், அதன் வழியாகத்தான் முடியும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய உபகரணங்கள் கிட்ட போய் நீங்கள் அன்பை கெஞ்சி நிற்க முடியாது. அன்பின் மிகுதியால் தான் உங்களை காப்பாற்றுறாரு. அன்பின் மிகுதியால் தான் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறாரு. அன்பின் மிகுதி கொஞ்சம் அதிகமாக போனால் கண்ணில் கண்ணீர் வந்து எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய உறவு முறைகள் எல்லாம் வெளியில் நிறுத்துறாரு. அன்புக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அன்பை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய பழக்கமும் நமக்கு கை வரணும். அன்பை விட்டு விலகி நிற்கவும் உங்களுக்கு பழகணும். ஏன்னா அன்புக்குள்ளே இருக்கும்போது அன்பு தள்ளாட வைக்கும், பெரிய போதையாக வரும். நமக்கு பிடிச்சதெல்லாம் தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அன்பு அன்புன்னு சொல்லுவோம். ஏன்னா என்கிட்ட இருக்கே, குடங்குடமாக என்கிட்ட தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக கள்ளிச்செடி மேலே கொட்டிகிட்டே இருக்க முடியுமா என்ன? அதற்கு அது தேவையில்லாத விஷயமாக இருக்கலாம். என் குழந்தைக்கு இந்த பராமரிப்பு தேவையில்லாத விஷயமாக இருக்கலாம். என் குழந்தைக்கு இப்படிப்பட்ட அரவணைப்பு தேவையில்லாத விஷயமாக இருக்கலாம். அதனுடைய வீட்டு பாடத்தை அதுவே அமைதியாக உட்காந்து செய்யக்கூடிய குழந்தை தலையில் ஏறி உட்காந்து நான் எழுதுறேன்னு அதனுடைய கையை பிடிச்சி நாம் எழுதுறது அன்பின் மிகுதி அல்ல, மனமுதிர்ச்சி இல்லாத தன்மை, அறியாமை. ஆனால் குழந்தை அங்கே விழும்பொழுது ஓடிப்போய் தூக்க வேண்டிய தேவை இருக்குமே ஆனால் அன்பு முதிர்ந்த தாய் தூக்குவா. இல்லைன்னா அன்பு முதிர்ந்த தாய் அமைதியாக அப்படியே உட்காந்துருப்பா. அவளுக்கு புரியும் என்ன விழுறதுக்கு எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோவே சக்தி தான் எழறதுக்கும் ஒரு நபருக்கு தேவைப்படும். அந்த குழந்தை திரும்பி பார்க்கும்போது அம்மா பார்க்காத மாதிரி எங்கேயோ பார்த்துட்ருப்பா. அன்பு காட்டக்கூடிய பெரிய மனங்கள் எல்லாமே அன்பை காட்டும், ஆனால் காற்றப்பட்ட நபர் தங்களை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்துட்டு நின்றுட்டுருக்கும். அதே மாதிரி திரும்பி பார்க்கும்போது குழந்தைய பார்க்கல, குழந்தை என்ன பண்ணும், அழலாமான்னு யோசிக்கும். ஆனால் அன்பு காட்டிய அம்மா திரும்பி பார்க்கலன்னு அடுத்த நிமிஷம் முழங்கால தட்டிட்டு அது பாட்டுக்கு இறங்கி போயிடும். அப்புறம் அம்மா கண்ணை மெதுவாக தொடச்சிட்டு எழுந்திரிச்சு வருவாள். கடிய மனமாக இருக்கிறது கூட ரொம்ப கஷ்டமான ஒரு அன்பு தான். இந்த அன்பு நமக்கு கிடைக்கும் பெருமையானால், நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஈரம் கசியக்கூடிய இந்த பண்பு அத்துமீறி போய் அன்பினுடைய மிகையினாலே எதிரில் இருக்கக்கூடிய நபருடைய வளர்ச்சியை தடைப்படுத்தாமல் அளவோடு இந்த அன்பு இருக்குமே ஆனால், கண் கசிய வேண்டிய இடத்துல கசிஞ்சா. ஆனால் இது கூட தப்பாக புரிஞ்சுக்கலாம். சில சமயம் ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய கண்ணீர் மல்கக்கூடிய துன்பையல் காட்சிகளை காணும் பொழுது ஒரு அரை இருட்டில் மூக்க உறிஞ்சி கண்ணை தொடச்சிட்டு வந்த அடுத்த நிமிஷம் நம்மளுடைய பங்கு முடிஞ்சுது அப்படிங்கிறது கூட மனமுதிர்ச்சி இல்லாத தன்மை தான். ரொம்ப ஆழமாக வேர்விட்டு போகக்கூடியது இந்த அன்பு. இதனால தான் சொல்லுவாங்க, உலகத்தில் உள்ள நல்ல குணங்கள் எல்லாம் அது அன்பாக, மனிதனுடைய நல்ல குணங்களும் மனிதனுடைய அல்ல குணங்களும். நான் தீய குணங்கள்னு சொல்லவே இல்லை. வள்ளுவனும் சொல்லலாம், ரொம்ப அழகாக சொல்கிறான். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமர்க்கின்னா பிற்பகல் எப்படி வரும்னு கேட்குறான். தானே வரும், நீ கூப்பிடக்கூட வேண்டாம். அதான் இன்விடேஷன் வச்சாச்சு. மிரட்டி மிரட்டி சொல்லக்கூடிய அந்த பாங்கு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். எப்படி மிரட்டுறான் பாருங்க. ஐயோ தப்பு பண்ணாதேப்பா, பண்ணினா அது நெருப்பை விட மோசமாக போயிடும். அப்புறம் மறந்தும் பிறன் கேடு சூழற்க. அண்ணல் சொன்னதுலேருந்து அத்தனை பேரும் அதுதான். மறந்தும் மறந்தியா கூட பிறன் கேடு சூழற்க. யோசிச்சிடாதேமா. சூழின் மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கானே, அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அன்பு அரணோடு சேர்ந்து வரக்கூடியது. அன்பு ரொம்ப ரொம்ப விசுரூபிக்கக்கூடிய ஒன்று.